ஆரம்பிக்கலாம் வாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சிவயோகியின் சுவாச ரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான மூலத்தை பத்தி. ஆமாங்க. அதுல முக்கியமா வாசி பத்தியும் அத வச்சு எப்படி நம்ம உயிர்ப்போட ஒரு உணர்வோட வாழலாம்னு சொல்லிருக்காங்க. அந்த வரிகள் கூட நல்லா இருந்துச்சு. வாசிப்படி வாசிப்படி சுவாசத்தை ஏற்றி இறக்கப்படின்னு. இது ஏதோ சாதாரண மூச்சு பயிற்சி மாதிரி இல்லையே. இல்லவே இல்ல. இது வெறும் மூச்சு பயிற்சிக்கு மேலானது. வாசிங்கிறது சொல்லப்போனா ஒரு நுட்பமான சுவாச ஒழுங்குமுறை, ஒரு விழிப்புணர்வு நிலைன்னு கூட சொல்லலாம். ஓஹோ. இத சரியா புரிஞ்சுக்க முதல்ல நம்ம உடம்புக்குள்ள ஓடுற 10 விதமான காற்றுகள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அந்த மூலம் சொல்லுது. 10 விதமாவா? நம்ம சாதாரணமா சுவாசிக்கிறது ஒண்ணுதானே, இதென்ன 10? அப்போ உடம்புக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்குதா? ஆமா, நம்ம சுண்ணா உள்ள இழுத்து வெளியே விடுறது ஒரு வகைதான். ஆனா இந்த யோக பார்வைப்படி பாத்தீங்கன்னா அந்த சுவாசம் 10 விதமா பிரிஞ்சு உடம்புல வெவ்வேறு வேலைகளை செய்யுது. அப்படியா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன், அது என்ன 10 வகை? நிச்சயமா. இத 5 முக்கியமான பிராணன்கள், 5 துணை பிராணங்கள்னு பிரிக்கிறாங்க. முதல்ல அந்த முக்கியமான 5 பார்க்கலாம். சரி. 1 பிராணன். இதுதான் நம்ம உள்ள இழுக்கிற உயிர் மூச்சு, பேசிக். ஆமா, உயிர் மூச்சு. சரி. 2வது அபானன். இது கீழ் நோக்கி செயல்படுற காற்று, அதாவது கழிவுகளை வெளியே தள்ளுற சக்தி, மலக்காற்றுன்னு சொல்றாங்க. ஓ, பிராணன் உள்ள வருது, அபானன் தேவையில்லாததை வெளியே அனுப்புது. இது ரெண்டும் அடிப்படை, சரிதானே? கரெக்ட். அடுத்தது வியானன். இது ரொம்ப முக்கியம். இது உடம்பு முழுக்க எல்லா இடத்துக்கும் பரவுற ஒரு சக்தி. உடம்பு முழுவதுக்குமா? எப்படி? ஆமா, எல்லா உறுப்புகளையும் நரம்புகளையும் இணைச்சு ரத்த ஓட்டம் மாதிரி. உடல் பூரா சக்தி பரவலுக்கு இதுதான் காரணமா. நம்ம உடம்புல உணர்ற அந்த ஒரு மொத்த இயக்க சக்தி இதுதான் வச்சுக்கலாம். ஓஹோ, ஒரு எனர்ஜி ஃபீல்டு மாதிரி பரவுதுன்னு சொல்றீங்க. சரி சரி. அடுத்தது உதானன். இது பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா, உதானன். இது மேல் நோக்கி போற சக்தி. நம்ம குரல், பேச்சு, இதுக்கெல்லாம் இந்த உதானன் தான் காரணமா. என்னது, பேச்சுக்குமா? ஆமா, அது மட்டும் இல்ல, நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு விதமான ஒரு விழிப்பு நிலைக்கும் இது தொடர்புடையதா சொல்றாங்க. இது மேல் நோக்கி வேலை செய்யறதால ஆன்மீக பாதையில இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அடேப்பா, அப்ப நம்ம குரல், நம்ம எமோஷன்ஸ், இதுக்கெல்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட காத்து காரணமா? ஆச்சரியமா இருக்கு. சரி, 5வது என்ன? சமானன். சமானன். இது வயித்து பகுதியில, அதாவது நடுவுல இருந்து வேலை செய்யுது. நம்ம சாப்பிடுற உணவை ஜீரணிச்சு செரிமானத்துக்கு உதவுதா? ஆமா, செரிமானத்துக்கும் அதுல இருக்கிற சத்துக்களை உடம்பு முழுக்க சமமா பிரிச்சு அனுப்புறதுக்கும் இது உதவுது. ஒரு மாதிரி உடம்ப சமநிலையில வச்சுக்குது. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன். ஓகே, இந்த 5 தான் முக்கியமானதுங்களா? ஆமா, இது 5 முக்கிய பிராணன்கள். இது போக இன்னும் 5 துணை பிராணன்கள் இருக்கு. அதுங்க இன்னும் கொஞ்சம் நுட்பமான வேலைகளை செய்யுது. துணை பிராணன்களா? அது என்னென்ன? உதாரணமா நாகன் ஒண்ணு. இது ஏப்பம், விக்கல், இந்த மாதிரி சின்ன சின்ன அழுத்தங்களை சரி பண்ணுது. ஓ, ஏப்பம் வர்றதுக்கு கூட ஒரு பேரா? நாகனா? சரி. அப்புறம் கூர்மன். இது கண் இமைகளை அசைக்கிறது, பார்வைக்கு, இதுக்கெல்லாம் உதவுது. கண்ணுக்குமா? அரடா. சரி, வேற? கிருகரன்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் கொட்டாவி வர காரணம். கொட்டாவிக்கா? அது எதுக்கு வருது? உடம்பு சோர்வா இருக்கும்போது கொஞ்சம் ஆழமா மூச்சு இழுத்து ரெஸ்டேடுன்னு சிக்னல் கொடுக்கற மாதிரி இந்த கிருகரன் தான் கொட்டாவி வர வைக்குதான். சுவாரஸ்யமா இருக்கு. அப்புறம் அடுத்து தேவதத்தன். இது இமைகள் வழியா ஒரு விழிப்புணர்வு கொடுக்கிற சக்தியா. விழிப்புணர்வா? ஆமா. கடைசியா தலஞ்சயன். இது உடலோட வளர்ச்சி, மாற்றம், இதுக்கெல்லாம் காரணமா இருக்கான். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் கூட உடம்புல கடைசி வரைக்கும் தங்கியிருந்து கடைசியா வெளியேற சக்தியும் இதுதான் சொல்றாங்க. அப்பா, அப்ப நம்ம சும்மா சுவாசிக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா அதுக்குள்ள இத்தனை விஷயங்களா? ஏப்பம், கொட்டாவி, பார்வை, உணர்வு, வளர்ச்சி, எல்லாத்துக்குமே இந்த 10 வகை சக்திகள் தான் காரணம்னு இந்த சிவயோக பார்வை சொல்லுது. மிக சரியா சொன்னீங்க. இது வெறும் உடம்போட பிசிக்கல் பார்ட்ஸை மட்டும் பார்க்காம அதை இயக்குற அந்த சூக்ஷ்ம சக்திகளையும் சேர்த்து பார்க்கிற ஒரு பார்வை. இந்த 10 காற்றுகளையும் அதோட இயல்புகளையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த வாசிய, அதாவது சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கும் போது உடலும் மனசும் ஒரு உயர்நிலைக்கு போகுங்கிறது தான் இதோட மையக்கருத்து. ஆக இந்த சுவாசங்கிறது நம்ம உயிருக்கும் உணர்வுக்கும் எவ்வளோ ஆழமா கனெக்ட் ஆயிருக்குன்னு தெரியுது. இது வெறும் காத்து இல்ல, ஒரு சக்தி பரிமாற்றம் மாதிரி. ஆமாம், இந்த பார்வைப்படி நம்ம எடுக்கிற ஒவ்வொரு மூச்சும் ஒரு வாய்ப்பு,
உடம்பையும் மனசையும் சரி செய்ய, இன்னும் உயிர்ப்போட வாழ ஒரு வாய்ப்பு. ரொம்ப நல்ல வழக்கணுமே. இறுதியா நம்ம நேயர்களுக்கான ஒரு சிந்தனை. நம்ம உடம்புல இத்தனை விதமான காற்றுகள் இருக்குங்கிற இந்த கருத்து, நீங்க உங்க அன்றாட உடல் இயக்கங்களை கவனிக்கிற விதத்துல ஏதாவது ஒரு புதுசா ஒரு கோணத்தை காட்டுதா? யோசிச்சு பாருங்க.